இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தினுடைய இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று விமர்சனம் செய்கிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள், அவர் பெயரை கெடுக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத, பொறாமைப்படக்கூடிய ஒரு கூட்டம் அவருக்கு எதிராக இப்படி பேசுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர் நம் ஆண்டவர் இயேசு. அன்னை மரியாள் அந்த மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கிறோம். தூய ஆவி உம்மீது நிழலிடும், இயேசு உம் வயிற்றிலிருந்து பிறப்பார் என்றெல்லாம் வானதூதர் சொல்கிறார். இப்படியாக தூய ஆவியால் முற்றிலும் நிரப்பப்பட்டவர். இதோ தீய ஆவியை ஓட்டுகிற பொழுது இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லுகிறார்கள். உங்களை குறித்து இல்லாதது பொல்லாதது சொல்லுகிற பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லித் தருகிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது சொல்லுகிற பொழுது நாம் உள்ளம் உடைந்து போனவர்களாய் விடுகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம், நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். இதோ ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பவர்,
தீய ஆவிகளை ஓட்டுகிற பொழுது இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று அவதூறு பரப்புகிறார்கள். இயேசுவுக்கு எவ்வளவு வலித்திருக்கும், எவ்வளவு வேதனையாய் இருந்திருக்கும். இந்த தீய தலைமுறையினர் என்னை இப்படி சொல்லுகிறார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டிருப்பார். ஆனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பொய்யான விமர்சனங்களில் அவர் வீழ்ந்து விடவில்லை, சோர்ந்து போய்விடவில்லை. மீண்டுமாய் தொடர்ந்து போதிக்கவும் புதுமை செய்யவும் மக்களை சந்திக்கவும் செல்லுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்மோடு பணி செய்பவர், நம்மோடு படிப்பவர்கள், நம் அருகில் இருப்பவர்கள் ஒரு சில வேளைகளிலே நம்மையும் இப்படியாய் காயப்படுத்தலாம். ஆண்டவர் இயேசுவுக்கே இப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நடப்பது இயல்புதான், யதார்த்தமான ஒன்றுதான். சோர்ந்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள், துணிவோடு இருங்கள், பார்த்து கொள்ளலாம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மை ஒரு சில வேளைகளிலே தோற்பது போல நமக்கு தெரியலாம். ஆனால் உண்மை ஒரு பொழுதும் தோற்காது, நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும். நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் எப்பொழுதும் நம்மோடு உண்டு. எனவே அவதூறுகளில் நாம் வீழ்ந்து போக தேவையில்லை. அதே போல ஒரு சில வேளைகளில் நம்மிடத்திலே மற்றவர்களை குறித்து நம்மோடு இருப்பவர்கள் இல்லாதது பொல்லாதது சொல்லக்கூடும். அவதூறான தகவல்களை, செய்திகளை பரப்பக்கூடும். நாம் அதை ஆதரிக்க தேவையில்லை. நாம் அவர்களுக்கு துணை போக தேவையில்லை. நாம் நீதிக்கும் உண்மைக்கும் எப்பொழுதும் சான்று பகர அழைக்கப்படுகிறோம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவதூறை பரப்பாதீர்கள். அவதூறான செய்திக்கு ஒருபொழுதும் துணை போகாதீர்கள். அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். தீய ஆவிக்குரிய காரியங்களுக்கு, சிந்தனைகளுக்கு ஒருபொழுதும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்மிடம் பேசுபவர்கள், நம்மோடு பழகுபவர்கள் இடத்துல ஆவிக்குரிய, தூய ஆவிக்குரிய அவருடைய வரங்கள், கனிகள், கொடைகளை நாம் கொடுக்கும்படியாய் நம்முடைய சொற்களும் செயல்களும் அமைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவரே என்னை நிரப்பும், தூய ஆவியானவரே நான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும், தூய ஆவியானவரே என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் தூய ஆவியானவருக்காய் ஜெபிக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே நாளிலே தூய ஆவியை பெற்ற பின்புதான் திருத்தூதர்கள் துணிவோடு நற்செய்தி அறிவித்தார்கள், உண்மைக்கு சான்று பகர்ந்தார்கள். அந்த தூய ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் எதுவும் நம்மை நெருங்காது. எனவே ஆவியானவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி. இன்றும் நீரே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய், விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, இன்றும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும்
தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், எங்களோடு தங்கும். அன்று யோர்தானில் இறங்கி வந்த ஆவியானவரே, பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்த தூய ஆவியானவரே, எங்களையும் நிரப்புவீராக. இந்த நாளிலும் கூட நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இயேசுவே, நீர் தரக்கூடிய சமாதானம் தங்கி இருக்கும்படியாய் செய்தருளும். இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நல்லபடியாக தேர்வை எழுதவும் நீர்தாமே அந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்ளுவீராக. இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையிலே வசனத்திலே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக. இயேசுவே, ஆண்டவரே, திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே அவர்கள் விரும்பும் விடுதலையை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும். இயேசுவே, ஆண்டவரே, உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவும்படியாக நீரே ஆசீர்வதித்து தாரும். நீரே எங்களை வழிநடத்தும். நீரே எங்கள் வீட்டில் பிரசன்னமாயிருந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.